கணவனை பிரிந்து வாழும் மனைவி, வேலை கொடுப்பதாக அழைத்துச் சென்று கும்பலாக சீரழித்த கொடூரர்கள், நடுங்க வைக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே அம்பனேரி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். மனைவி ராமநாதபுரம் மாவட்டம் தோழூர் பகுதியில் உள்ள சமத்துவபுரத்தில் கட்டட கூலி வேலை செய்து தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரின் வீட்டின் அருகே வசித்து வரும் பெண் ஒருவர் மூலம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி பகுதியில் உள்ள முதியவரை பராமரித்து வருவதற்கு ஆட்கள் தேவை என்ற தகவலை அறிந்துள்ளார். இதனை அடுத்து அந்த பெண் கொடுத்த தொடர்பு எண் மூலம் தொடர்பு கொண்ட கணவனை பிரிந்து வாழும் பெண் வேலை கேட்டுள்ளார். அவரை நேற்று முன்தினம் மாலை 4 மணி அளவில் மேலூர் வரச் சொன்னதால் அங்கு வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போனில் பேசிய தாமரைப்பட்டியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் அவரை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு மேலூர் அருகே தும்பைப்பட்டி பகுதியில் உள்ள ஆள் அரவமற்ற பகுதியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார். அங்கே ஏற்கனவே பதுங்கியிருந்த சிறுவனின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களான அதே பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார், வினித், அரவிந்த் மற்றும் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த வீரபாண்டி ஆகிய நபர்கள் வேலைக்கு வந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்ததுடன் அவர் அணிந்திருந்த தங்க தாலி செயின், வெள்ளி கொலுசு மற்றும் செல்போன் ஆகியவற்றை மிரட்டி பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதையடுத்து அங்கிருந்து தப்பி வந்த பாதிக்கப்பட்ட பெண் அருகில் இருந்த தும்பைப்பட்டியிலிருந்து கைலம்பட்டிக்கு செல்லும் பாதையில் உள்ள மதுபான கடையில் இருந்தவர்களிடம் நடந்தவற்றை கூறி உதவி கேட்டுள்ளார். தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் உதவியுடன் இதுகுறித்து மேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சென்று புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து அவரின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து மேலூர் அனைத்து மகளிர் காவல்துறை ஆய்வாளர் மலையரசி மற்றும் உதவி ஆய்வாளர் ஜெயப்பிரதா தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த செல்வகுமார், வீரபாண்டி, அரவிந்த், வினித் மற்றும் அவர்களுக்கு உதவிய சிறுவன் ஆகிய 5 பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மேலூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு அவர்களை ஆஜர்படுத்தி பின்னர் மேலூர் கிளைச்சிறையில் அடைத்தனர். முதியவரை பராமரித்துக் கொள்ளும் வேலைக்கு அழைத்துச் சென்று பெண்கள் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.